வணக்கம். நாங்கள் மயனூரிலிருந்து வந்திருக்கோம். வேலூரில் நடக்கக்கூடிய நெல் திருவிழாவில் நாங்கள் பங்கேற்று இருக்கோம். நாங்கள் அது கொண்டு வந்திருக்கிறது நெல் கதிரில் தோரணம் குஞ்சரம் செஞ்சுருக்கோம். இது பாரம்பரிய விதை மீட்பு சம்மந்தப்பட்ட ஒரு தொன்று தொட்டு கடைபிடித்து வந்த விஷயங்கள். ஆனால் அண்மையில் எல்லாமே விட்டுட்டாங்க. திரும்ப ஒரு மீட்டுருவாக்கம் செய்கிறோங்கிறதுக்காக இந்த வகையில் நாங்கள் பண்ணியிருக்கோம். நெற்கதிர் தோரணமாகவும் குஞ்சரமாகவும் நாங்கள் பண்ணியிருக்கோம். நன்றி. mayanulagu.com இந்த இணையதளத்தில் நாங்கள் சந்தைப்படுத்துகிறோம். 93 611 53 412 இந்த தொடர்பு எண்ணில் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கேட்கக்கூடிய அளவில் நாங்கள் செஞ்சு தருவோம். நன்றி. என்ன அளவில் சொன்னாலும் ஏற்கனவே அவங்க விவசாயம் பண்ண நெல்லை கதிரை துணி தரனாலும் பண்ணிடுவோம். விதைகளே பேராயுதம். இது தாவரங்களுக்கு மட்டுமானதல்ல, அனைத்து உயிர்களுக்கும் அடிப்படையானது உணவு. அந்த உணவுக்கு முக்கியமானது சரியான விதை. தொன்று தொட்டு காலங்காலமாக நம் முன்னோர்கள் விதையை கவனமாக பாதுகாத்து வந்தனர். ஆனால் அண்மை காலமாக விதைகளை விட்டுவிட்டனர். அதனால் பெரிய விளைவாக உண்டாகிட்டு வருது. இப்போ நாங்கள் முன்னெடுத்திருக்கிறது மயனுலகு வாயிலாக பாரம்பரிய கலை நயமிக்க பொருட்களை மீட்டெடுத்து கொண்டு வருவோம். அதில் உணவு சார்ந்ததில் விதைகளை ஒவ்வொரு வீட்டிலையும் சேர்க்கக்கூடிய வகையில் தோரணமாகவும் நெற்கதிர் குஞ்சரமாகவும் நாங்கள் செஞ்சுட்டு வரோம். இதோட தொடர்ச்சி எந்த வகையில் அப்படின்னா, கோயில்களில் கலசத்தில் விதைகளை பாதுகாத்து வைப்பாங்க. 12 வருடம் வரைக்கும் அதை திரும்ப புதுப்பிப்பாங்க. காரணம் என்னென்னா, நமக்கு ஏதோ ஒரு வகையான பஞ்சகாலங்களோ பேரிடர்களையோ நமக்கு உணவு பற்றாக்குறைக்கு விதையை திரும்ப மீட்டெடுத்து உருவாக்குறதுக்காக அந்த செயல்பாடு இருந்தது. அதே போக்கு தான் நமது வீட்டுகள்லேயும் விதை காப்புகளுக்காக இது போல் தோரணங்களை நம்ம செஞ்சுட்டு கொண்டு வந்து வந்தோம். ஆனால் அது விட்டுவிட்டோம். அது விதைகள் பற்றின நம்மளுக்கான ஒரு புரிதலும் இல்லாமல் தொடர்பு முழுமையாக விட்டதுனால பெரிய விளைவை நம்ம சந்திச்சுட்டு வரோம். அதை திரும்ப தொடரணுங்கிறதுல மீளுருவாக்கத்தில் நாங்கள் பாரம்பரிய ரகத்தில் தோரணமாக செஞ்சு கொண்டு வந்துட்டு இருக்கோம். இதை வீடுகளில் தோரணமாகவும் குஞ்சரமாகவும் வீடு வாயிலில் வைக்கிறதுல நேர்மறை ஆற்றல் உண்டாகும். இது விதைகளில் நம்ம காப்புங்கிறப்ப நமக்கும் ஒரு அதுக்கான ஆற்றலை நம்ம கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒன்று ஒரு பல்லுயிர் ஓம்புதல் அந்த அடிப்படையில் பறவைகள் குருவிகளுக்கானதில் உணவு பற்றாக்குறையில் அதுக்கான தட்டுப்பாடு உண்டாகிறப்ப மனிதர்களை தேடி அது வருது. அப்போங்கிறப்ப நம்ம வீட்டு வாயிலில் இதை கட்டுவதன் மூலமாக அதுக்கான உணவுகளுக்கான நிவர்த்தி செய்ய வகையில் நம்ம கொடுக்குறோம். அதுக்கான நன்றிகளாகவும் நமக்கான பலனாகவும் நமக்கு கிடைக்கும். இதுதான் அடிப்படையே. இந்த வகையில் இதில் நம்ம வீட்டு வாயில் பொதுவாக 3 அடி அங்குலத்தில் வாசலோட நிலை இருக்கும். அந்த அளவில் நம்ம இந்த தோரணம் கட்டியிருக்கோம். அதில் பாரம்பரிய ரகத்தில் தான் நம்ம பண்ணியிருக்கோம்.